நீங்கள் குவாலிட்டி டேப் அப்படி குறையும். அதுக்கு வந்து கரெக்டாக ஒரு வாட்டி இது பண்ணிட்டு எது பெருசாக தெரியுது இது நான் இந்த வெளில விடக்கூடாது. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை அசைக்கும் போது எது அதிகமாக இருக்குது அந்த நிமிஷம் எடுக்கும். இப்போ இங்கே வந்து 50 இது வந்து என்னது அவுட்டர் டயமீட்டர் 60 இருக்குது, 52 இன்னர் டைம். இதுக்கான வால் திக்னஸ் திக்னஸ் எவ்வளோ வருதோ அதை தான் வால் திக்னஸ். இது நமக்கு ஓடி ஐடி இன்னர் டைம் வால் திக்னஸ் சரியா. ஓடி என்ன அவுட்டர் டயமீட்டர், ஐடி என்ன இன்னர் டயமீட்டர். அதே மாதிரி பைப்போட டயா வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பல், இது பைப்போட டயாமீட்டர். சிம்பல் சரியா. அதாவது 2 இன்ச்சு இப்படி போட்டாங்க. பைப் பண்ணு தனியாக எழுதாங்க, பைப் பண்ணு தனியாக எழுதாமலே சிஎஸ் எல்போ 2 நம்பர்ஸ் புரியலாம் சரியா. அதனால டயாமீட்டருக்கு வந்து நம்ம பைப் இந்த மாதிரி எழுதுறது சிம்பல். அடுத்த என்ன கொடுத்துருக்கு பைப்பில் ஓகே தானே. ஓடி ஓடி 1 இன்ச்சுக்கு எவ்வளோ வந்து 33.1 இன்ச்சுக்கு 33.4 2 இன்ச்சுக்கு 60.3 3 இன்ச்சு 88.9 4 114.3 எழுதிருக்காரு 70 இல்லையா சரி. 6 இன்ச்சு 168.3 168.3 8 இன்ச்சு 219.1 10 இன்ச்சு 273.1 12 323.9 வருதா 23 4 கொண்டല്ല 14 இன்ச்சுக்கு 355.6 18 6 2 20 இன்ச்சு 508 பாயிண்ட் 22 இவ்வளவு அவுட்டர் டயாமீட்டர். இதுல வந்து ஒரு மேக்ஸிமம் 20 இன்ச் வரைக்காவது என்ன செய்யணும் பை ஹார்ட் பண்ணணும். இந்த கொஸ்டின் கேட்பாங்க அந்த கருத்து சொல்லணும். நம்ம எழுதி கூட இது பெரிய மேட்டர் கிடையாது. அதனால் இதை பை ஹார்ட் பண்ணுறது இருக்கு. 1 இன்ச்சுக்கு 33 2 இன்ச்சுக்கு 60 3 இன்ச்சுக்கு 88 114 4 இன்ச்சுக்கு 6 இன்ச்சுக்கு 168 219 வந்து 8 இன்ச்சுக்கு இருக்கு. 10 இன்ச்சுக்கு வந்து 273 தென் 12 இன்ச்சுக்கு 320 23.9 வருது. 24 கன்சிடர் பண்ணலாம். அடுத்து 14 இன்ச்சுக்கு 355.6 18 456.2